நம்ம அக்காவும் அப்புறம் வந்து மேரிக்கும் வந்திருக்காங்க. நம்ம ஆண்டியும் அங்கிளும் ஒன்றா, அதாவது நம்ம மம்மியும் டாடியும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரே பொறாமையாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம பில்லியை காமிக்கிறாங்க. நம்ம பில்லி ப்ளூ கலரில் கிச்சனில் வந்து நின்றுட்டுருக்காங்க இல்லையா, அங்கேயே தான் வந்து ஈத்தனும் ஆந்தோயும் நின்றுட்டுருக்காங்க. எல்லாரும் அவங்க கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஆண்டி அவங்க 2 பேரையும் உள்ளே அமுச்சு வச்சுட்டு நம்ம அங்கிள்கிட்ட தனியாக பேசுது. உனக்கு என்ன பிரச்சனை, நீ என்ன வந்து எதிர்பார்த்துட்ருக்க, இப்போ எதுக்கு மறுபடியும் அமளியாக்கிட்ட வந்து சேர்ந்துருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம டாடியும் வந்து சொல்கிறாரு, இல்லை நான் உண்மையாலுமே மாறிட்டேன், நான் வந்து அமளி மேலேயும் பிள்ளைங்க மேலேயும் ரொம்ப பாசம் வச்சுருக்கேன். உடனே நம்ம ஆண்டி அதெல்லாம் நம்ப முடியாது, உன்னெல்லாம் நம்ப முடியாதுன்னுவாங்க. உடனே நம்ம அப்போ வந்துட்டு சரி ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் அப்படின்னு வந்து உடனே இவங்க என்ன நாளைக்கு வந்து என்ன பாரு அப்படின்றாங்க. உடனே இவரும் சேலஞ்சுக்கு நான் ரெடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஆந்தோயை காமிக்கிறாங்க. ஆந்தோய் பில்லிக்காக வந்து வினிகரை ஒரு வேலைக்கார பொண்ணுக்கிட்ட கொடுத்து விட்றாங்க. நீ போய் கொடு வில்லிக்கிட்ட அப்படின்னு. ஆனால் அந்த பொண்ணு யோசிக்கும் போது சரி விட நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் கொடுக்க போகிறாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம மம்மியை காமிக்கிறாங்க. நம்ம மம்மி டாடியை நினச்சி கனவு கண்டுட்ருக்காங்களா. உடனே இதை வந்துட்டு ஹீரோனுடைய தம்பி பார்த்துட்டு, என்னம்மா அப்பாவா, அப்பா போயிட்டாருமா அப்படின்றாங்க. எனக்கு தெரியும், நீ வாய மூடுறா அப்படின்னு கோவப்படுறாங்க. ஸோ அதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் என்னாச்சு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாமா.